இன்றைய தினம் நாம் வாசிப்பதற்காக தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட புஸ்தகம் யோபு. யோபு புஸ்தகம் நமது வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் 18வது புஸ்தகமாக வருகிறது. நமது வேதாகமத்தில் முதல் 5 புஸ்தகங்கள் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இது சட்ட புஸ்தகங்கள், நியாயப்பிரமாணம் என்ற வரிசையில் வரும். அடுத்தது யோசுவாவிலிருந்து 2 நாளாகமம் வரைக்கும் 9 புஸ்தகங்கள் சிறையிருப்புக்கு முந்திய சரித்திரம். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் 3 சிறையிருப்புக்கு பிந்தி வந்த சரித்திரம் என்று பிரித்து நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. அடுத்தபடியாக வரக்கூடிய 5 புஸ்தகங்கள், அதில் முதலாவது ஒருவதான் யோபு. யோபு, சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புஸ்தகங்களையும் விஸ்டம் புக்ஸ், அதாவது ஞான அறிவுரை புஸ்தகங்கள் என்ற வரிசையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய வேதாகமத்தில் இதை எழுதப்பட்டவைகள் என்றால் அதுலேருந்து விஷயங்களை கற்றுக்கலாம் ஒழிய அதை ஒரு வாக்குத்தத்தமாகவோ தேவனுடைய வார்த்தையாகவோ எடுக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய கணக்கில். அந்த வரிசையில் தான் இந்த புஸ்தகங்கள்லாம் வருது. இதில் முதலாவது வருவது யோபு. விசேஷமாக நமது வேதாகமத்தில் இருக்கிற புஸ்தகங்கள்லேயே மிக பழைய புஸ்தகம் யோபு தான். சுமார் 4000 வருடங்களுக்கு முன் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக பார்க்கணும், ஆதியாகமத்தில் 11வது அத்தியாயத்துக்கும் 12வது அத்தியாயத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் உண்டு. நோவாவுக்கு பின் ஆபிரகாமுக்கு இடையில ஒரு காலகட்டம் உண்டு. அந்த காலகட்டத்தில் தான் இந்த யோபுனுடைய சரித்திரம் நடைபெற்றது அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதற்கு சில காரியங்கள், யோபு புஸ்தகத்தில் கடைசியாக தேவன் அவனை சந்தித்து இரட்டிப்பாக கொடுத்ததுக்கப்புறம் 140 வருடம் உயிரோடு இருந்தார். தன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பார்த்தார் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை வருஷம் இருந்தாருங்கிறது கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே அவருக்கு 10 பிள்ளைங்க இருந்தது. குத்து மதிப்பாக ஒரு 60 வயசுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் கூட 60, 140, 200 வயசு, அந்த வயதெல்லாம் அந்த காலகட்டத்து ஜனங்களுக்கு தான் இருந்தது. அதற்கு பின் வந்தவங்கலாம் அவ்வளோ வருஷம் இல்லை. ஆபிரகாம் 175 வருஷம் இருந்தார். அதனால் அதுக்கு அந்த காலகட்டத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பாக எடுத்திருக்கிறாங்க. இன்னொன்று, அவருடைய சொத்து ஆடு மாடுகளை வச்சு தான் கணக்கு பண்ணுறாங்க. இவ்வளோ ஆடு, இவ்வளோ மாடு, இவ்வளோ ஓட்டம் இருந்ததுன்னு. அந்த காலத்தில் தான் தங்கத்தையோ வெள்ளியோ இடத்தையோ வைக்காமல் ஆடு மாடுகளை வைத்து அவனுடைய ஆஸ்தியை கணக்கிடுவாங்க. அது ஆபிரகாம் காலத்தில் இருந்த ஒரு கதை. இன்னொன்று, யோபு தன் குடும்பத்தின் ஆசாரியனாக செயல்பட்டார். தன் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்று. அது முற்பதாக்கள் காலத்தில் தான் அந்த மாதிரி இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் தன் குடும்பத்துக்காக தேவனுக்கு முன்னாடி நின்று பேசக்கூடியவர்களாக, தன் குடும்பத்தின் ஆசாரியனை போல தேவ சமூகத்தில் செயல்பட்டு வந்தாங்க. அதனால இது ஆபிரகாமுக்கு கொஞ்சம் முந்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு. கரெக்டாக இல்லை, வருஷம் நமக்கு இல்லை. யோபு அப்படிங்கிற பேருக்கு எபிரேய மொழியில் அர்த்தம் உபத்திரவம், கஷ்டம். இப்போ நான் இதுக்கு அரமேய மொழியில் அர்த்தம் கம்பேக், திருப்பி வா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது எபிரேயர்கள் மொழியில், எபிரேயர் எழுதினாலும் மொழியை இவர் அந்த அரமேயா தேசத்தில் ஊட்ஸ் என்கிற பட்டணத்தில் வாழ்ந்தவர் தான். அதனால் அந்த பாஷையில் பார்த்தா கம்பேக். எப்படி பார்த்தாலும் யோபு அப்படிங்கிற பேருக்கு உபத்திரவப்பட்ட ஒருவன் அல்லது மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட ஒருவன், அந்த 2 பேருமே பொருத்தம் தான். இந்த புஸ்தகத்தை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட பேரை சொல்கிறாங்க. இவராக இருக்கும், இவராக இருக்கும், அவராக இருக்கும், இவராக இருக்கும்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. ஆனால் எபிரேய வேத வல்லுநர்கள் ஒரு சில குறிப்பை கொடுக்குறாங்க. இது தலைமுறையாக வாய்மொழியாக வழங்கி வந்தது. இன்றைக்கு ஒரு சில கதா காலட்சேபம் நடத்துவாங்க. அதை அப்படியே கேட்டு அந்த தலைமுறையாக அந்த கதையை அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து சொல்லுவாங்க. அதுபோல் அந்த காலத்தில் தலைமுறையாக வாய்மொழியாக வழங்கி வந்தது. ஏன்னா அந்த காலத்தில் சித்திர எழுத்துக்கள் தான் இருந்தது. இந்த எழுத்துக்கள் இன்னும் வரலை. மோசே காலத்தில் தான் இந்த சித்திர எழுத்துக்கள் போய் வரி வடிவங்கள் ரெக்கார்டடாக எழுதி வைக்கிற காலங்களில் வந்தது. அதனால் அந்த வாய்மொழியாக வந்ததை மோசே தான் எழுத்து வடிவில் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறாங்க. உண்மையாக இருக்கலாம். ஏன்னா மோசே 40 வருடம் மீதியான் தேசத்தில் தன்னுடைய மாமனாருடைய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த காலத்தில்
அந்த மீதியான் தேசத்துக்கு பக்கத்துல தான் இந்த ஊர் இருந்தது. அதனால அந்த ஊர்ல உள்ளவங்களது வழக்கமாக இருந்த ஒன்றை இவர் எடுத்து இவர் எழுத்து வடிவில் நமக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. பட் கன்ஃபார்ம்டா கிடையாது. நிறைய பேர் விளக்கம் சொல்றாங்க. ஏன்னா யாருங்கிறது தெளிவாக புஸ்தகத்திலையும் கொடுக்கல, அதனால நம்ம சொல்ல முடியாது. உண்மையிலே இதனுடைய முதல் 2 அதிகாரம், விசேஷமாக இதனுடைய முதல் 2 அதிகாரம் உரைநடையில இருக்குது. நமக்கு எல்லாமே உரைநடையில தான் இருக்குது. ஆனா ஒரிஜினலா ஈப்ரு பாஷையில முதல் 2 அதிகாரம் உரைநடையில இருக்குது. 3வது அத்தியாயத்துல இருந்து கடைசி அத்தியாயம் 42வது அத்தியாயத்துல 6வது வசனம் வரைக்கும் கவிதை நடையில தான் இருக்குது, கவிதையா தான் இருக்குது. அந்த 42வது அத்தியாயத்துல கடைசி 7ல இருந்து 17 வரைக்கும் 10 வசனங்கள் திரும்பவும் உரைநடையில இருக்குது. கவிதை அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட இந்த யோபு, நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சங்கீதம் இது எல்லாமே கவிதைகள் தான். உரைநடையில எழுதுனது வேணா டிரான்ஸ்லேஷன்ல நம்ம கொஞ்சம் கரெக்டா கொண்டுட்டு வரலாம். பட் ஒரு கவிதையை அந்த கவிதை நயத்தோட டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கடினம் தான். அதுல நிறைய காரியங்கள் முடியாது தான். இது அந்த யோபுவுக்கும் அவர் நண்பர்களுக்கும் உரையாடல் நடந்தபோது உடன் இருந்த ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. எலிஹு அப்படிங்கிற ஒரு வாலிபன் 32வது அத்தியாயத்துல தான் அவர் உள்ள வாராரு. எலிஹு அப்படிங்கிற ஒரு வாலிபன் வாராரு. அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு. அநேகமாக அந்த வாலிபன் தான் இந்த சம்பவத்தை கவிதையின் நடையில இயற்றி கவிதையாக கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவரும் அதுல பேசுறதெல்லாம் கவிதையாத்தான் பேசுறாரு. ஒரு கவிதையாக கொண்டுட்டு வந்திருக்கலாம். அது தலைமுறையாக வந்திருக்கலாம். அதைத்தான் மோசே நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விசேஷமாக ஒரு காரியம் என்னன்னா, இதை எபிரேய மொழியிலேருந்து அரமேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் லத்தீனிலையும் மொழிபெயர்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தி கிமு 250 தான் அந்த பழைய ஏற்பாட்டை கிரேக்கத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அது மொழிபெயர்த்த போது அவங்களுக்கு ரொம்ப டஃப் இந்த புஸ்தகம் தான். அதனால சுமார் ஏறத்தாழ 400 வரிகள், அந்த மூல புஸ்தகத்தில் உள்ள 400 வரிகள் அதனுடைய அர்த்தம் புரியாததுனால, அது என்னதான் சொல்றாரு, அது அந்த சொன்ன வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால அதை மொழிபெயர்க்காமலே விட்டுட்டாங்க. ஏறத்தாழ 400 வரிகள் அந்த மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எபிரேய மூல பாஷையில் இருக்கிறதுக்கும் அதுல இருந்து கிரேக்க மொழியில் எடுத்ததுக்கும் குறைச்சிட்டாங்க. நமக்கு வந்ததுலயும் அப்படித்தான். இதுல கொஞ்சம் இல்லதான், பட் எங்க இல்லை என்ன இல்லைன்னு தெரியாது. ஏன்னா கவிதையா இருக்கிறதுனால அது துண்டு துண்டா அப்படியே வரதுனால எந்த இடத்துல எதை விட்டாங்கன்னா நமக்கும் தெரியாது. இந்த புஸ்தகத்தை குறித்து அநேக கிறிஸ்தவர்களுக்கு சில காரியம்தான் தெரியும். அந்த முதல் 2 அத்தியாயம் தெரியும். தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு டிபேட் நடந்ததுங்கிறது தெரியும். அப்புறம் 42வது அத்தியாயத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டி செய்த போது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார், ரெட்டிப்பாக கொடுத்தாருங்கிறது தெரியும். அப்புறம் ஊடல 19வது அத்தியாயத்துல 25ல இருந்து 27 வரைக்கும் வரக்கூடிய ஒரு வசனம், இதுவும் எல்லாருக்கும் தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நான் அல்ல, அந்நிய கண் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளேந்திரியங்கள் எனக்குள்ள சோர்ந்து போகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நான் செத்ததுக்கு அப்புறம் நான் அவரை பார்ப்பேன் அப்படிங்கிற இந்த ஒரு வசனமும் நமக்கு தெரியும். யோபு சிநேகிதருக்காக வேண்டியது ரெட்டிப்பா, இதுதான் தெரியுமே ஒழிய இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியங்கள் என்ன நடந்தது, என்ன பேசினாங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொரு காரணமும் அதுல ஒரு காரணம் என்னன்னா, கடைசியாக அந்த 42வது அத்தியாயத்துல வரபோது இதுல யோபுனுடைய 3 நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க. அவங்களை குறித்து ஆண்டவர் ஒரு ஷார்ட்டாக ஒரு குறிப்பு சொல்றாரு, நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. அதாவது சரியா கரெக்டா பேசல. நீங்க பேசுனீங்க, ஆனா நீங்க பேசுனது எல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்ட்டாரு. அதனாலேயே சபைகளிலே இதுல கொடுத்த இந்த யோபு புஸ்தகத்தில் உள்ளதை எடுத்து எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, எங்கேயும் பிரசங்கத்திலேயோ இதுலையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க.
இந்த யோபு சொன்ன ஒரு 3-4 வரிகளை விட்டுட்டு வேற எதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா இந்த புஸ்தகத்துல நமக்கு முக்கியமான ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதை நம்ம அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். இந்த புஸ்தகத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் 2 சாப்டர் தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடைபெற்ற 2 விவாதங்கள். சாத்தான் அப்படின்னா சத்ரு அல்லது விரோதி, அதுதான் அர்த்தம். அது அவன் பேர் கிடையாது. சாத்தான் அப்படின்னா விரோதி, மனுக்குலத்துக்கும் விரோதி, ஆண்டவருக்கும் ஒரு விரோதியாக போனவன் அவன். அவனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நடைபெற்ற 2 விவாதங்கள். அதன் விளைவாகத்தான் பூமியில யோபுக்கு உபத்திரவங்கள். இதுதான் அந்த முதல் 2 சாப்டர்ல வருது. அப்புறம் 3வது சாப்டர்ல இருந்து 37வது சாப்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 செய்திகள் அதுக்குள்ள இருக்கு. 10 இல்லை 20 செய்திகள் அதுக்குள்ள இருக்குது. யோபு அவனுடைய 3 நண்பர்கள் அவரை பார்க்க வர்றாங்க, ஆறுதல் சொல்ல வர்றாங்க. அப்ப யோபு என்ன பேசுறாரு, அந்த 3 நண்பர்களும் அவருக்கு ஆறுதலாகவும் ஆலோசனையாகவும் சில காரியத்தை சொல்றாங்க. அதுக்கு யோபு என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிறதான். இந்த 3 பேரும் 3 தடவை செய்தி கொடுக்குறாங்க. அந்த 3 தடவையும் யோபு அவங்களுக்கு திருப்பி பதில் கொடுக்குறாரு. ஸோ இந்த 3 பேர் கொடுத்தது 9, யோபு சொன்னது 9, முதலாக யோபு முதல்ல ஆரம்பிச்சது 1, 10. ஸோ 19 செய்தி. இதுக்கு அப்புறம் அங்க பக்கத்திலே உட்கார்ந்து கேட்ட ஒரு வாலிபன், எலிஹுங்கிற வாலிபன், அவன் ஒரு காரியத்தை கொடுக்குறான். இந்த டிபேட் நீங்க எல்லாம் பேசினதெல்லாம் கேட்டேன், இது சரியில்லை, அது சரியில்லை, என் கருத்து இதுதானே அவனுடைய கருத்தை சொல்லுகிறான். ஸோ மொத்தம் 20 பேருடைய செய்திகள் கவிதை நடையில் அந்த 3வது அத்தியாயத்திலிருந்து 37வது அத்தியாயம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 38லேருந்து 42 கடைசி பாகம். இதுல தேவன் இறங்கி வந்து யோபு கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படிங்கிறாரு. யோபு அப்போ வந்து நான் அறிவில்லாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி ரிப்பண்டன்ஸ் ஆகிறாரு. தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். இது இந்த கடைசி பாகத்துல இந்த 3 பாகமாக பிரிக்கலாம். இதுல முதல் பாகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் அத்தியாயத்துல 1லேருந்து 5 வரைக்கும் யோபுவினுடைய ஜீவியம் எப்படி இருந்தது, பரிசுத்தமான ஒரு ஜீவியமாக இருந்தது. அந்த ஜீவியத்தை குறித்து அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார் அப்படிங்கிறது குறித்து நம்ம அதில் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக 6வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம், 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் முதல் அத்தியாயத்தில் தேவனுக்கும் பிசாசுக்கும் சாத்தானுக்கும் இடையில ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தினால பிசாசு ஒரு காரியம் சொல்கிறான், மனிதன் தேவனை நேசிக்கிறதுக்கு காரணமே அவர் அவனை ஆசீர்வதிக்கிறது தான். காசு பணம் வசதி எல்லாம் கொடுக்குற வரைக்கும் ஆகா ஓஹோமா, கொடுக்கலைன்னு போயான்றுவான். இதுதான் சாராம்சம். அவனை ஆசீர்வதிக்கிறனால தான் மனுஷன் தேவனை நேசிக்கிறான். ஆண்டவர் இல்லை, யோபுவை பாருங்கிறார். அவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா சரி பாரு அப்படிங்கிறாரு. அந்த காரியம் யோபுனுடைய வாழ்வில் டெஸ்ட் பண்ணப்படுகிறது. யோபு தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய பிள்ளைகள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் இழந்துறாரு. 4 அடி அடுத்தடுத்து ஒரே நாளில் 4 அடி அடுத்தடுத்து அவனுடைய கம்ப்ளீட் சொத்து, அவனுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளையும் இழந்து போயிடுறாரு. அப்போ யோபு சொல்றாரு, தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். ஸோ 2வது அத்தியாயத்தில் 1லேருந்து 6 வரைக்கும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் 2வது விவாதம். தேவன் கேட்குறாரு, நீ என்னமோ எல்லாம் சொத்தெல்லாம் விட்டுட்டா ஆண்டவரை நேசிக்க மாட்டான்னா, பார்த்தியா என் தாசன் யோபு பார்த்தியான்னு. அப்போ அவன் சொல்கிறான், சொத்து போனாலும் கூட பரவாயில்ல, மனிதன் சரீர ஆரோக்கியத்தை இழந்து போயிட்டா தேவனை நேசிக்க மாட்டான், தூசிப்பான் அப்படிங்கிற. வேணா டெஸ்ட் பண்ணிப்பாரு, அவன் ஜீவனை மட்டும் தொடாதேன், டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு விடுறாரு. அதன் விளைவாக யோபுனுடைய சரீரத்தில் வியாதி, வாதையில் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காரு. யோபுனுடைய மனைவி கூட, நீ இன்னும் உத்தமா இருக்கியா, தேவனை தூசிச்சுட்டேன்னா நீ செத்து போயிடுவ, நீ செத்தாது போயிரியா, ஏன் அப்படி கஷ்டப்படுறியான்னு ஒரு ஆலோசனை. அப்போ யோபு பதில் சொல்றாரு, தேவன் கையில் நன்மையை பெற்ற போது சந்தோஷமா ஆனந்தமாக பெற்றோமே, தீமையை பெற போது ஏன் முறுமுறுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இது 7வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் வருது. இதுக்கப்புறம் 11வது வசனத்துலேருந்து 13வது வசனத்துக்கு யோபுனுடைய 3 நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல வராங்க தூர தேசத்திலிருந்து.
அவருடைய துக்கத்தை கண்டோன்னா பதில் பேச முடியாம மௌனமாக அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் முடிஞ்சோன்னே தான் யோபு தன்னுடைய மௌனத்தை அடக்க முடியாம பேச ஆரம்பிக்கிறார். இது செகண்ட் சாப்டர்ல வருது. இந்த முதல் 2 சாப்டரும் உரைநடையில் வருது. இந்த செகண்ட் சாப்டர்ல வர்றது கவிதையில ஆரம்பிக்குது. 3வது அத்தியாயத்திலிருந்து 37வது அத்தியாயம் வரைக்கும், சாப்டர் வரைக்கும். யோபு முதல்ல தன் பிறந்த நாளை சபிக்கிறாரு. தன்னோட பிறந்த கற்பத்தை சபிக்கிறாரு. நான் பிறக்காமலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோபுடைய நண்பர்கள் அவருக்கு சில ஆலோசனைகள் சொல்றாங்க, ஆறுதலாக ஆலோசனைகள் சொல்றாங்க. அவர் அது இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு. அடுத்த நண்பன் சொல்றாரு, அதையும் மறுக்கிறாரு. அடுத்த நண்பன் சொல்றாரு, மறுக்கிறாரு. இப்படியே இந்த 3 நண்பர்களும் திரும்ப திரும்ப 3 முறைகள் அவருக்கு ஒரு ஆறுதலாக சில காரியங்களை சொல்றாங்க. அந்த எல்லாருக்குமே யோபு நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாரு. இது முடிஞ்ச உடனே அவங்களும் பேசணும், இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவங்களும் மௌனமாயிட்டாங்க, யோபுவும் மௌனமாயிட்டாரு. அப்ப பக்கத்திலே இருந்தது கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வாலிபன், எலிஹு அப்படிங்கிற ஒரு வாலிபன் 32வது சாப்டர்ல அவர் வர்றாரு. அவர் நீங்க 4 பேருமே தப்பு, யோபுவும் தப்பு, நீங்க நண்பர்களும் தப்பு, எனக்கு தோணுதா நான் சொல்றேன்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இது எல்லாமே கவிதை நடையில அந்த செய்திகள் வருது. அவங்க என்ன ஆறுதல் சொன்னாங்க, இவங்க என்ன பதில் சொன்னாங்க, பதில் பேசினாரு அப்படிங்கிறது அதனுடைய சாராம்சமே. இது 2வது சாப்டர்ல போயிருது. 3வது சாப்டர்ல இப்ப 2 பேர் தான், தேவனும் யோபும். 38, 39 2 சாப்டர்ல தேவன் பெரும் காற்றிலிருந்து யோபு கிட்ட கேட்க வர்றாரு. எப்பா யோபு, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா யோபு அதுக்கு முன்னாடி தேவனை குறித்து சொன்ன கம்ப்ளைண்ட ஏன் இந்த பாடம் அவர்கிட்ட கேட்கணும்னு பாக்குறேன், அவர் எனக்கு சிக்க மாட்டேங்கிறார். சிக்கனாருன்னு நான் அவர்கிட்ட நேரடியாக கேட்பேன் அப்படின்னாரு. நீ என்ன கேட்கறத விட்டா நாங்க இருக்கு, நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி தேவன் அவர்கிட்ட தன் சிருஷ்டிப்பை குறித்து சொல்றாரு. நான் இதெல்லாம் சிருஷ்டித்தேனே, நீ எங்க இருந்த, அதை குறித்து உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் அவர் சிருஷ்டித்த மிருக ஜீவன்கள் ஒவ்வொன்றா சொல்லி இவைகள் எல்லாம் நான் எப்படி சிருஷ்டித்தேன்னு தெரியுமா, அதை பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேள்வி கேட்கிறாரு. யோபு அப்ப இல்லை ஐயா, நான் தப்பு தான், தெரியாத பேசினேன், என் கையால வாயை பொத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 39வது அத்தியாயம் 1லேருந்து 4 வசனத்துக்கு. அப்புறம் 39ல 5லேருந்து 41வது அத்தியாயம் 34வது வசனம் வரைக்கும் தேவன் தான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றையா சொல்லிட்டு அதுல விசேஷமாக 2 ஜீவராசிகளை எடுக்கிறார். ஒன்று பிகமோத், ஒன்று லிவியதான். அது அந்த காலத்துல சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கு அதுக்கு அர்த்தம் வேறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிகமோத்துங்கிறது நீர் யானையா இருக்கலாம், லிவியதான்ங்கிறது குரொக்கடைல் முதலையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் எதுன்னு தெரியல, அந்த ஜீவராசிகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஒரு 2 ஜீவராசிகளை குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இதையெல்லாம் நான் தான் சிருஷ்டித்தேன், நீ இதையெல்லாம் பெரிய வல்லவனும், இதையெல்லாம் விட சாமர்த்தியவானோ, நீ அதுவே என்கிட்ட ஒன்றும் கேட்கறல, நீ என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு. உடனடியாக யோபு தன்னை தாழ்த்தி மனஸ்தாபப்பட்டு நான் செஞ்சது தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறது, மனஸ்தாபப்படுகிறார். அதுக்கப்புறம் 42வது அத்தியாயத்தில் 1லேருந்து 6 வரைக்கும் யோபுனுடைய ரிப்பன்டன்ஸ். 7லேருந்து 9வது வசனம் வரைக்கும் யோபுனுடைய 3 நண்பர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. அதாவது தப்பா பேசுனீங்கன்னு சொல்லல, நீங்க பேசுனதுல பாதி தான் கரெக்ட், பாதி கரெக்ட் இல்லை, சரியாக நீங்க சொல்லல. அதனால யோபு கிட்ட போய் வேண்டிக் கொள்ளுங்க, அவன் உங்களுக்காக பலி செலுத்தி வேண்டுதல் செஞ்சா உங்களை மன்னிப்பேங்கிறாரு. அடுத்து 10லேருந்து 17வது வசனம் வரைக்கும் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், அவங்கள மன்னிச்சாரு, யோபுவை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். இதோட இந்த புஸ்தகம் முடிந்துருது. ஆனா நமக்கு இந்த புஸ்தகம் ஆதி காலம் முதல் இன்று வரை உள்ள முக்கியமான பிரச்சனையை மையமாக வைத்து நமக்கு விளக்கம் சொல்லுது. அதுதான் இதுல நம்ம அந்த யோபு புஸ்தகத்தில் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான காரியம். இதுதான் ஆதி காலம் முதல் யோபுடைய காலத்துக்கு முந்தின காலத்துல இருந்தே இன்றைக்கு வரைக்கும், முக்கியமாக இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, அதுக்கு என்ன பதில், என்ன விளக்கம்
பதில் கூட சொல்றது இல்லை, அதுக்கு விளக்கம் மட்டும் இந்த புஸ்தகம் கொடுக்குது. என்ன கேள்வி? தேவன் அன்புள்ளவர், நீதியுள்ளவர், சர்வ வல்லவர் தெரியும். ஆனா நல்லவனுக்கு ஏன் கஷ்டம் வருது? அது விசேஷமாக நான் கிறிஸ்தவனா இருக்கேன், எனக்கு ஏன் பாடு வருது, எனக்கு ஏன் வாதம் வருது, எனக்கு ஏன் கஷ்டம் வருது? ஆனா அயோக்கியன்ல நல்லா தானே இருக்கான், தப்பு பண்றவன் நல்லா தானே இருக்கான், எனக்கு ஏன் வருது? அப்ப என்ன எங்க பிரச்சனை? ஆண்டவர்கிட்ட பிரச்சனையா, என்கிட்ட பிரச்சனையா, எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பம். யோபுடைய 3 நண்பர்களும் யோபுக்கு ஆலோசனை சொல்லுகிற போது அவங்க சொல்றது இதைத்தான் சொல்றாங்க. தேவன் அன்புள்ளவர், நீதியுள்ளவர், சர்வ வல்லவர், நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர், பாவிகளை தண்டிக்கிறவர். இது காமனா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம் தான். இந்த அடிப்படையில அவங்க யோபுக்கும் ஒரு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நீ ஏதோ தப்பு பண்ணி இருக்கணும், ஏதோ பாவம் பண்ணி இருக்கணும், அதன் விளைவாகத்தான் இந்த தண்டனை நீ அனுபவிக்கிற. நீ மனம் திரும்ப, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்ப அவர் உன்னை மன்னிச்சு உன்னை மேல கொண்டு வந்துருவாரு, உன்னை திரும்ப கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிறாங்க. இது பொதுவாக மனித கண்ணோட்டத்துல சரிதான். இது மனித அனுபவத்திலிருந்து வெளியே வந்தது. அதனால யோபு புஸ்தகத்தையும் ஞான புஸ்தகங்கள் மனித அனுபவத்தின் அடிப்படையில் வந்த புஸ்தகமாக தான் வரிசையில் வச்சிருக்கிறாங்க. மனித அனுபவத்தின் அடிப்படையில் வந்ததுதான். ஆனா மனித அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட அநேக காரியங்கள், ஆனால் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. நம்ம காமனா சொல்லலாம், ஆனா எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் அதுதான் அப்படின்னு நம்ம தீர்மானமாக சொல்ல முடியாது. தேவன் இப்படித்தான் செய்வாருன்னா அவரை ஒரு கட்டம் போட்டு ரூல் போட்டு கொண்டு வர நம்மளால முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத அநேக காரியங்கள், நம்ம ஞானத்துக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. அது என்னன்னு நமக்கு புரியாது. உதாரணத்துக்காக இதுல சில காரியங்கள் சொல்லிடலாம். அந்த யோபுடைய 3 நண்பர்களும் அவருக்கு ஆலோசனை சொன்னாங்க. ஆனா யோபுவை அது தேற்றவில்லை, இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது. நீ ஏதோ பாவி, நான் ஏற்கனவே நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன், நீ ஏதோ பாவி, நீ பாவம் பண்ணிருக்கேன்னு என்னை பாவின்னு நீங்க வேற சொல்றீங்களான்னா அவர் ரொம்ப கோபத்துல தான் அவர் திருப்பி பதில் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் எந்த தப்பும் செய்யல, நான் எந்த பாவமும் செய்யல, ஆனாலும் தேவன் என்னை தண்டிக்கிறார். நான் நீதியாத்தான் வாழ்ந்தேன், ஆனாலும் என்னை தண்டிக்கிறார். ஏன் ஏன் ஏன்னு கேட்க அவரை தேடுறேன், ஆனா அவர் பிரசன்னம் எனக்கு கிடைக்கல. எனக்கும் அவருக்கும் நடுவில் யாராவது ஒருத்தருக்கு மத்தியஸ்தர் இருந்தானா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நான் இவர்கிட்ட கேட்டு இவராவது அவர்கிட்ட கேட்டு சொல்றார், அப்படி யாரும் இல்லையே அப்படிங்கிறார். நான் அவரை சந்தித்தால் என் நீதி நியாயங்களை, என்னுடைய வாழ்க்கை நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேனே, எதனாலயே என்னை தண்டிச்சிங்கன்னா நான் அவரை கேட்பேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் யோபுனுடைய கூற்று. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் இதைத்தான் சொல்றாங்க, நான் யோக்கியமாத்த வாழ்ந்தேன், எல்லாத்த வாழ்ந்தேன், எதுக்காக என்னை ஆண்டவர் அடிச்சாரு, என்னை எதுக்காக ஆண்டவர் அடிச்சாரு அப்படின்னாங்க. இல்லைன்னா சாத்தான் என்னை சோதிச்சுட்டாங்கிறாங்க. இதனுடைய பிற்காலத்துல சில காரியங்கள் நமக்கு புரியணும். இந்த யோபுனுடைய பதிலுக்கு நண்பர்களுக்கு யோபு இந்த பதில் கொடுத்த போது அந்த நண்பர்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியல, மௌனமாயிட்டாங்க. யோபும் அப்புறம் ஒன்றும் பேச முடியல, மௌனமாயிட்டார். அப்பதான் எலிஹு அப்படிங்கிற ஒரு வாலிபன் எந்திரிச்சு இந்த 4 வரையும் பார்த்து அவன் தன் கருத்துக்களை எடுத்து சொல்றான். 32வது அத்தியாயத்துல வருது. அதனுடைய சாராம்சம் இதுதான். யோபு தேவனை பார்க்கலும் தன்னை நீதிமானாக்குகிறார் அப்படின்னு அவனுக்கு கோபம் வருது. அவர் செஞ்சது தப்பு, நான் யோக்கியமா வாழ்ந்தவர் செஞ்சது தப்புன்னா அப்ப அவர் யோக்கியம் இல்லைன்னு சொல்றியோ அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வருது. என்னுடைய நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலும் பெரிதுன்னு சொல்றியோ, நான் நல்லா தான் இருந்தேன், ஏன் என்னை அடிக்கிறாருங்கிற, அப்ப அவர் தப்பு பண்றாருன்னு சொல்றியோ, நீ அவரை காட்டிலும் நீதிமான்னு சொல்றியோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப தேவன் மேல பிரியம் வச்சு வாழ்வது மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றியோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இன்னொன்னு, அவர் எனக்கு தரிசனம் கொடுக்கல, என் கேள்விக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்றியே,
தேவன் இந்த மாதிரி வீண் வார்த்தைக்கெல்லாம் மறுமொழி கொடுக்கறது இல்லப்பா அப்படிங்கிறார். நீ வந்தோன்னு வந்து நிக்கிறதுக்கு அவர் என்ன உன்னை விட பெரிய ஆளா உன்னை விட சின்ன ஆளா? நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு வந்து பதில் சொல்ல நீ எதிர்பார்க்குற. இந்த மாதிரி வீண் வார்த்தைக்கெல்லாம் அவங்களுக்கு பதில் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாரு இந்த எலிகுங்கிறவர் வந்து கூறுனதுடைய அந்த ஒரு 4 சாப்டர்ல முக்கியம் இதுதான். இதெல்லாம் முடிகிற போது தான் பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் யோபுவை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். அவர் கேட்குறாரு, நீ என்னமோ என்னை கேட்பேன் நான் பதில் சொல்லணும்னு கேட்டேல, இப்போ முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியை வர அடி 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 அடின்னு அடிக்கிறார். அது படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அந்த 38வது அத்தியாயத்தில் 3வது வார்த்தையை சொல்றாரு, இப்போது புருஷனை போல இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? அதை அறிவாயானால் சொல்லு. அதுக்கு அளவு குறித்தவர் யார்? அதுக்கு மேல நூல் போட்டவர் யார்? இதனை அறிந்தால் எனக்கு சொல்லு. அதனுடைய ஆதாரங்கள் எதன் மேல் போடிப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அந்த ஆகாயம் பூமியில சிருஷ்டித்த போது அப்ப இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு கொடுத்தது யாரு? உனக்கு தெரியுமா? நீ அப்ப இருந்தியோ அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிருகங்களை குறித்து ஒன்னொன்னா சொல்லுகிறார். இந்தந்த மிருகங்கள் இந்தந்த காலத்துல கொண்டுட்டு வருவானே அதெல்லாம் உனக்கு அறிவியோ? சமுத்திரத்துக்குள்ள போனேன்னா ஐஸ் கட்டியாக அப்படியே அடியில உட்காந்துருக்குமே, அது நீ பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்கிறாரு. என்னுடைய சிருஷ்டிப்பு அவ்வளவு விஷயத்தை இதெல்லாம் பார்த்துருக்கியோ, நீ என்னைய வந்து கேள்வி கேட்கிறே நீ அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. அவர் கேள்வி கேட்ட உடனே யோபு வந்து அப்ப சொல்கிறாரு, ஐயா நான் நீசன், என் கையினால என் வாயை பொத்திக்கிறேன். மேலும் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அளப்பினேன். இப்போது நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் அப்படிங்கிறார். நான் தெரியாததை பேசிட்டேன், தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க, என் கையால வாயை பொத்திக்கிறேன், நான் இனிமே பேச மாட்டேங்கிறார். உடனே ஆண்டவர் வந்து யோபு அப்படியே விட்டுறாரு. யோபு கிட்ட 3 நண்பர்களை பார்த்துட்டு, நீங்கள் என்னை குறித்து சரியாக பேசலை, அதனால யோபு உங்களுக்காக பழி செலுத்தி என்னிடத்தில் வேண்டுதல் செஞ்சா நான் உங்களை மன்னிப்பேங்கிறாரு. இப்ப அவங்க இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க? யோபு நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க, தப்பு பண்ணிருக்க, தேவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. இப்ப அந்த யோபு கிட்ட இவங்க வந்து ஐயா நாங்க தப்பா பண்ணிட்டோம், எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட நீ ரிக்வஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு அவர்கிட்ட வந்து நிக்கக்கூடிய கண்டிஷனை உருவாக்கி விட்டுட்டார். இவங்க சொல்றாங்க யோபு அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்தோன்னா அவங்களையும் மன்னிக்கிறாரு. யோபுவையும் அதற்கு முன் இருந்ததை காட்டிலும் 2 மடங்காக அவரை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் இதுல வர்றது. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, யோபுக்கு இருந்தது என் பாடுகளுக்கு காரணம் என்ன, என் பாடுகளுக்கு காரணம் என்ன, என் பாடுகளுக்கு காரணம் என்ன. ஏன்னா அந்த முதல் 2 அத்தியாயத்துல பரலோகத்துல தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில நடந்த டிபேட் என்னங்கிறது வந்து யோபுவுக்கு தெரியாது. யோபுவுக்கு தெரியாது. அதனாலதான் எதனால எனக்கு இந்த பாடு, எதனால இந்த பாடுன்னு கேட்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த கேள்விக்கு கடைசி வரைக்கும் தேவன் பதில் சொல்லவே இல்லை. யோபுக்கு பதில் சொல்லவே இல்லை. யோபு என்ன சொல்லிட்டாரு? நான் ஆண்டவர் குறித்து பார்த்துருக்கிறேன், என் கண்ணால் பார்த்துருக்கிறேன், இது போதும் எனக்கு அப்படின்ட்டாரு. சரி, அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆனால் நமக்கு வேதம் இதை தெளிவாக எழுதி ரெக்கார்ட் பண்ணி கையில கொடுத்துருக்கு. தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம கையில கொடுத்துருக்கு. பரலோகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பூமியிலே பாதிப்பை உண்டாக்குகிறது. அதான் நம்ம தெரிய வேண்டியது. பரலோகத்தில் நடைபெறக்கூடிய யுத்தம் பூமியிலே யுத்தங்களை ஆரம்பித்து உண்டாக்குகிறது. பரலோகத்தில் பிசாசினுடைய தோல்வி பூமியிலே மனிதர்கள் அவனுடைய கோபமாக வெளிப்படுகிறது. இது அந்த முதல் 2 அத்தியாயத்தில் நடந்த காரியத்திலையும் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது வச்சு பார்த்தா இதுதான். அவன் அங்க தோத்ததை இங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தான், தோத்ததுனால அவனுக்கு கோபம் வருது. இதுதான் வருது.
இதுல நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும், நம்ம அறிவுக்கும் அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடைபெறுகிறது. அதுக்குள்ள நம்மளும் மாட்டிக்கிட்டு போறோம். ஆனா ஒண்ணு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், சாத்தானை சோதிச்சுட்டான், சாத்தானை அடிச்சுட்டான், சாத்தானை கடிச்சிட்டான்னு கிறிஸ்தவத்துல அழகமா சொல்றாங்க. ஆனா நன்றாக தெரிந்து கொள்ளணும், அவனுக்கு தேவன் கொடுத்த ஞானம் உண்டு, தேவன் அனுமதித்த அளவுதான் அவனுக்கு அதிகாரம் உண்டு. இருந்தாலும் அவன் ஒரு சிருஷ்டி தான், தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி தான். அவனுக்கு ஞானம் உண்டு, அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. ஆனா தேவன் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ அதிகாரி. அது நமக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கணும். தேவனோடு ஒப்பிடுகிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். மேலும் தேவனுடைய அனுமதி இன்றி அவன் நம்மை தொட முடியாது. அவர் அனுமதிச்சார்னா தான், அதுவும் என்ன அளவுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு தான் அவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். அதுக்கு மீறி அவன் நம்ம லைஃப்ல இறங்குறதுக்கோ நம்ம தொடர்றதுக்கோ நம்மளை வைக்கிறதுக்கோ அவனுக்கு அனுமதி கிடையாது. யோபுக்கு அது ரெண்டும் தெரியாது. ஆனா நமக்கு அது எழுதி கையில கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை படிக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவரை பார்த்து ஏன் 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 ஏன்னு கேள்வி கேட்கறாங்க. ஏன் ஏன் எனக்கு வந்தது, ஏன் எனக்கு வந்தது, ஏன் என் வீட்டுல ஏன் இப்படி போச்சுன்னு கேட்கறாங்க. தேவனை மீறியோ தேவனுக்கு தெரியாமலோ எதுவும் என் வாழ்க்கையில நடக்க முடியாது. அதை நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். 1 கொரிந்தியர்ல 10வது அத்தியாயத்துல 12-13 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். பவுல் சபைக்கு எழுதுகிற போது இந்த காரியத்தை எழுதி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயம் 11 படிக்கலாம். 11, 12, 13. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நமக்கு இதுதான் சொல்லியிருக்கு. சோதனைகள் வருகிற போது தேவனை இன்னும் சார்ந்து போய் நிற்கணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. ஏன்னா அவர் தான் நம்மளை அதுல இருந்து வெளியே எடுத்து கொண்டுட்டு வரணும். நன்றாக தெரியணும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். நிறைய தடவை சொல்றோம், ஆனா அர்த்தம் புரியாம செய்யறதுனால அதனோட பலன் கிடைக்க மாட்டேங்குது. மத்தேயு 6:13 உங்கள் பிதாவை நோக்கி எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் சொல்ற போதே அதுல 13வது வசனம் சொல்லுது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு டெய்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஏதோ கிளிப்பிள்ள போல சொல்றாங்க, அந்த அர்த்தம் புரிஞ்சு சொல்றது இல்லை. அதனால அந்த ரிசல்ட் கிடைக்கிறது. இதுதான் அங்க விசேஷமாக இன்னொரு காரியமும் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள் ராத்திரி தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினார். சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள், கல்வாரிக்கு போறதுக்கு முந்தி கடைசியாக ஒரு ஜெபம் ஏறெடுத்தார். அந்த ஜெபத்திலே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. 15வது வசனம், யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து கேட்ட எந்த ஜெபத்துக்கும் தேவன் இல்லைன்னு சொன்னது கிடையாது, இதுக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. நம்ம எல்லையை விட்டுட்டு வெளியே போய் அடி வாங்கிட்டோம்னா அதுக்கு அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை சார்ந்து நிக்கிறதை விட்டு நம்ம சொந்த ஞானத்துல புத்தியில அடிச்சு ஓடணும்னாலும் சில நேரங்களில் நம்ம மாட்டிக்கும். நமக்கு நன்றாக தெரியக்கூடிய ஒரு காரியம், ஏன்னு தேவனை கேட்கக்கூடாது. நம்ம அவரை விட பெரிய ஆள் கிடையாது, அதுதான் முக்கியம். அதுல
அவரை விட நம்ம பெரிய ஆள் கிடையாது. நான் கேள்வி கேட்டால் அவர் இறங்கி வந்து எனக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறது போல அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு அவர் கண் பார்வையில் ஒரு எறும்பை விட சின்ன ஒரு ஆள். நான் போய் அவரை போய் கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் மனிதர்களுக்கு நன்றாக தெரிய வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய பைபிள் டீச்சர் ஒருத்தர் சொல்றாரு, தேவனை ஏன்னு கேட்காத, அவர் கோபம் வந்து ஏன் நான் அப்படித்தான் செய்வேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டாரன், நீ என்ன பண்ணுவ? ஐயோ ஐயோ நான் அதுக்கப்புறம் கத்துனாலும் ஒன்றும் முடியாது. அதனால முதல்லயே தேவனே என் மேல் கிருபையாயிரும் கேளுங்க. அதுக்கு ரைட்டு உண்டு. என்னால் கிருபையாயிரும், எனக்கு உதவி செய்யும், என்னை காப்பாற்றும், என்னை பலப்படுத்தும், எனக்கு பலன் கொடுன்னு கேளுங்க. அதுக்கெல்லாம் ரைட்டு உண்டு. ஏன் எனக்கு வந்ததுன்னா அவரை கேட்காத. நம்ம அறிவில் அதெல்லாம் தெரியாது, கேட்காத. சில நேரங்களிலே பவுல் சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில என் சரீரத்தில் ஒரு முள் இருந்தது, எடுக்க முடியாத 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும் டாரு. அப்படியா, சரி ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேல உள்ள காரியங்கள் என்ன நடந்தது என்ன நடக்கிறதுங்கிற நமக்கு தெரியாது. ஆனா மறுமையிலே நாம் அங்க போய் நிக்கிற போது என்னுடைய இன்றைய பாடுகளும் உபத்திரவங்களும் எனக்கு அங்கே ஆசீர்வாதங்களாக இருக்கும். அதனால என்னால தாங்க முடிஞ்சாதான் கொடுப்பார், தாங்க முடியாதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். அதனால அதுல நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்து செல்ல வேண்டியது முக்கியம். அடுத்தபடியாக இந்த புஸ்தகத்துல ஒரு பகுதியை பார்க்கலாம். நம்ம யோபுவை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். 1வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல தேவ தூதர்கள் எல்லாம் உட்கார்ந்து தேவ சபையில உட்கார்ந்து இருக்கிற போது சாத்தான் அங்க வாரான். எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்கிறாரு. நான் பூமியிலும் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற. அப்ப தேவன் தான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயோ? இவன் கவனிக்கல, ஆனா அவர் கவனிச்சுதான் இருக்கிறாரு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் நீதிமான், அவனை பாத்தியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் இந்த டிபேட் ஆரம்பிக்குது யோபு வாழ்க்கையில. சோ இது கேட்க முன்னாடி தேவனுக்கு தெரியும் அவன் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது தெரியும். நம்மை குறித்து தேவன் அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. அதே போல எசேக்கியேல் புஸ்தகத்துல 14வது அத்தியாயத்துல தேவன் ஒரு சில கேள்விகள் கேட்கிறாரு. எசேக்கியேல் மூலமாக ஜனங்களை குறித்து சில கேள்விகள் சொல்றாரு. 14வது அத்தியாயத்துல அவர் ஆரம்பிக்கிறாரு. 13வது வசனம், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். இதுல பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனைகளை சொல்றாரு. 4 தண்டனைகள் சொல்கிறாரு. அந்த 4 தண்டனைகள் காலத்திலையும் இதுக்கு நடுவுல இந்த 3 பேரை தான் தேவன் நீதிமான் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு. அதுல யோபு பேர் வருது. நோவா, தானியேல், யோபு 3 நீதிமானும். தேவன் அவரை குறித்து அப்படியாக ஒரு சாட்சி அங்கேயும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. இது இந்த அளவுக்கு நம்மை குறித்து சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? அதான் கேள்வி. புதிய ஏற்பாட்டிலேயே யாக்கோபு புஸ்தகத்தை எழுதுகிற போது அவர் 5வது அத்தியாயத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். யாக்கோபு 5ல 10வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். யாக்கோபு 5ல, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வார்த்தையை சொல்லி போனேனாலே உனக்கு துன்பம் வரும், அதுல பொறுமையாக இருக்கணும். இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுவை போல பொறுமைங்கிறது இதுல இருந்துதான் வந்தது. தேவன் நம்மகிட்ட கேட்கறதும் பொறுமைதான். இன்றைக்கு சுவிசேஷத்துல கொஞ்சம் கலப்படம் வந்தனாலதான் ஜனங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் 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 ஆசீர்வதிப்பார்னே கேட்டுட்டே இருந்துட்டு இப்ப கஷ்டம் வந்தோடனே ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லியிருக்காரு, என் நாமத்தின் நிமித்தம் உங்களே ஜனங்கள் போய் சொல்லி நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள், அப்பொழுது மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்னு சொன்னார். நமக்கு அது கொஞ்சம் சரியாக தெரிஞ்சிருக்கணும். இக்காலத்து பாடுகள், பவுல் அதான் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் அந்நாளைக்கு வெளிப்பட போகிற மகிமைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அதனால இது 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 முடிவு கிடையாது. இன்றைக்கு இருக்க பாடுகளும் உபத்திரங்களும் ஒரு முடிவு கிடையாது. இதுதான் எண்டு கிடையாது. இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. அதுக்கு நீ ஃபிட் ஆகிறதுக்கு மனசை வச்சுட்டு ஓடு, அதுக்கு மனசை வச்சுட்டு ஓடு அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு இதுல சொன்ன அந்த பிசாசு சொன்ன 2 கேள்விகள் தான். ஆசீர்வதித்தேன்னா ஜனங்கள் உன்னை நேசிப்பாங்க, ஆசீர்வதிக்கவில்லை என்றால் ஜனங்க உன்னை விட்டுருவாங்க. 1. 2வது, சரீரத்தில் பாடுகள் வந்தா தேவனை தூஷிப்பாங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வட்டாரங்கள் இதுதான் நடக்குது. அநேக கிறிஸ்தவ வட்டாரங்கள் இதுதான் நடக்குது. காரணம், சத்தியம் சரியாக தெரியாதனாலதான். இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இதுல முக்கியமான ஒரு 2 சாப்டர்கள் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம தியானத்துக்கோ படிப்புக்கோ ஸ்டடிக்கோ எடுக்கலாம். முக்கியமான அத்தியாயம் 28வது அத்தியாயம். யோபுல 28வது அத்தியாயத்துல ஞானம், அதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஞானம் என்றால் எப்படி இருக்கும், இதுதான் ஞானம், பொன் வெள்ளியை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் அதுக்கு முக்கியம், அதுக்கு இடம் விடு, அதை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லுகிறார். அது உனக்கு தீர்க்காயுசை கொடுக்கும், அதை கொடுக்கும், இதை கொடுக்கும்னு சொல்லுகிறார். அந்த ஞானத்தை குறித்து நம்ம அது எவ்வளவு விலை உயர்ந்தது, அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இந்த யோபு 28வது அத்தியாயத்துல படிக்கலாம். இதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு அத்தியாயம் நீதிமொழிகள் 8, அதுவும் ஞானத்தை குறித்து தான் சொல்லுது. இந்த 2லயுமே ஒரு வசனம் வருகிறது, தேவனுக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம், ஆனா பொல்லாப்பை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படும் பயம் அப்படிங்கிறது இந்த 2 அத்தியாயத்திலையும் தான் வருது. தேவனுக்கு பயப்படுறேன்னு என்னமோ திருடன் போலீஸ்காரங்க பயப்படுற மாதிரி கிடையாது. தேவனுக்கு பயப்பட்டேன்னா நீ தப்பு செய்யாம பொல்லாப்பு செய்யாமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும், இதுதான் அப்படின்னு வருது. இந்த 2 புஸ்தகமும் ரொம்ப முக்கியமான. இதை நான் தியானம் பண்ணிக்கிற போது அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு வேடம் மட்டும் எடுத்துட்டு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வேடம் அந்த இடத்துல போட்டு படிச்சு பார்த்தா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயம் கடைசி 31வது வசனம் சொல்லுது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். ஸோ அந்த ஞானம், அவர் தான் ஞானம். ஸோ அதை குறித்து நம்ம அதில் படிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு அத்தியாயம் 31வது அத்தியாயம், யோபுல 31வது அத்தியாயம். அதை படிச்சு பார்த்தா அதுல யோபு தன் வாழ்க்கையில எப்படி நீதிமானாக வாழ்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கை குறித்து நான் எப்படி வாழ்ந்தேன், நான் என்ன செஞ்சேன்னு சொல்கிறாரு. அதுலதான் அவர் சொல்கிறாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி, அப்போது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு கிடைக்குமோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே சுமுத்திரையான தராசிலே நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக அப்படின்னு கேட்கிறாரு. என் மனம் வேற ஒருத்தனுக்கு மேல மயங்கி இருந்தா அது தப்பல்லவா அப்படிங்கிறாரு. என் வேலைக்காரனும் என் வேலைக்காரி ஆனாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு.
அதாவது எளியவர்களுக்கு கொடுத்தது, வேலைக்காரர்களை கண்காணித்தது, தரித்திரர்களுக்கு கொடுத்தது, என்னுடைய ஆஸ்தியும் சம்பத்தும் நான் சம்பாதித்தது என்று நான் பெருமை பாராட்டாமல் தேவன் இது எனக்கு கொடுத்தது என்ற தாழ்த்திருந்து இப்படி இந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்லுகிறாரு. ஆனா நன்றாக தெரிஞ்சுக்கணும், இது நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்கப்படுவதற்கு முன் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை. நியாயப்பிரமாணத்துல தான் இது தப்பு, அது தப்பு, அது தப்பு, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் வருது. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஒரு மனிதன் அதற்கேற்றபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ரோமர்ல பவுல் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். ரோமர் 2வது அத்தியாயத்துல 13, 14, 15, 16 வரைக்கும் படிக்கலாம். ரோமர் 2:13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு லா புக்கு கிடையாது, ஆனாலும் அதுல எது தப்போ அதை செய்யாம எதிரைட்டோ செய்யறாங்க. காரணம் என்னன்னா 15 சொல்ல, அவர்களுடைய மனச்சாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இதோட உடல பவுல் அடுத்து ஒருத்தர் சொல்கிறாரு, என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஸோ எல்லாரும் மனசுக்குள்ளேயுமே உண்டு, இது தப்பு இது ரைட்டுங்கிறது மனச்சாட்சிக்குள்ள இருக்கும். அது அநேக இடத்துல உண்டு. தேவன் அதையும் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம இதுக்கு தகுந்த மாதிரியாக விசேஷமாக அந்த 31வது அதிகாரம் படிக்கலாம், 28 படிக்கலாம். இந்த யோபுடைய நண்பர்கள் சொன்ன கருத்தை எல்லாம் பார்த்தா தேவனை ஆதாரமாக வைத்து, தேவன் அன்புள்ளவர், நியாயமுள்ளவர், அதனால நீ தப்பு பண்ணிதுன்னா அவர்கிட்ட மன்னிச்சிருவார் அப்படிதான் சொல்லிட்டு போறாங்களே ஒழிய தேவனை ஆதாரமாக வைத்து தான் சொன்னாங்க, ஆனால் சரியாக சொல்லலை. அதுதான் தேவனுங்க சொன்னார். நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய அனுபவத்துக்கோ அறிவுக்கோ அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடைபெறலாம். ஆனால் தேவன் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையிலே எதுவுமே நடக்காது. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அவரை மீறியோ அவருக்கு தெரியாமலோ வர முடியாது. விசேஷமாக ரோமர் 8லேயே 28வது வசனம் பவுல் இப்படியா சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோபு சொன்னது போது தேவன் கையில் நன்மை பெற்றோம் தீமையும் பெறுவோம், அதுக்காக அவரை கோச்சுக்க வேண்டாம் அப்படின்னார். அது போல தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்பட்டு நிற்கிற நமக்கு அவரை மீறி அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. தெரிஞ்ச அவர்களே சொல்லுவோம், ஆண்டவரே இப்படி இருக்கு சொல்லலாம், நான் இவ்வளவு வருத்தப்படுறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு துக்கப்படுறேன், ஆண்டவரே என் மேல கிருபியா இருங்க, எனக்கு பலம் கொடுங்க, என்னை இதுல இருந்து வெளியே எடுங்கன்னு கேட்கலாம். நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. ஆனா ஏன் எப்ப என்னங்கிறது அவர் கையில கொடுக்கணும். ஓவரா ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு அவர் கேட்டவே கூடாது. அப்புறம் இன்னும் லேட்டாகி இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் பாடுகளை அனுமதிக்கிற காரியம் அதுக்குள்ள போகக்கூடாது. யோபு புஸ்தகம் ரொம்ப பழைய புஸ்தகம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கேள்விகளுக்கு, என்னை ஆசீர்வதித்தா தான் தேவனை நேசிப்பான், ஆஸ்தி பணம் காசு கொடுத்தா தான் தேவனை நேசிப்பான் மனிதன். இது மனித சுபாவத்தை குறித்து சொன்னது. சரீரத்துல வியாதி வந்தா தேவனை தூசிப்பான். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல அது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவரை அறிந்த நாம், இந்த சத்தியத்தை அறிந்த நாம், அதற்கு தகுந்தபடியாக என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என் தேவனுக்குள் மகிழ்வேன், தேவனுக்குள் களி கூறுவேன். இது இருந்தா இந்த காலத்துல, இதுக்கு அடுத்த காலத்துல அதுக்கு ஏற்ற விதத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதித்து மேலே கொண்டு போவார்.
இந்த புஸ்தகத்தில் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். தேவனுடைய இன்னொரு பார்ட், நம்மை மீறி சில காரியங்கள் மேலே நடக்குது, அதனுடைய பாதிப்பு கீழே நடக்குது. ஆனாலும் இதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்கு அவர் ஒருவர் தான் வல்லவர். மனிதர்கள் நமக்கு விரோதி கிடையாது. அதிகாரங்களும் ஆளுகைகளும் வானமண்டலத்துடைய அந்தகார சேனாதிபதிகள் நமக்கு விரோதமா இருக்கிறாங்க. இதை விட்டு நம்மளை வெளியெடுக்கணும்னா அவரால் தான் முடியும். அவர்கிட்ட கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம், கேட்கலாம். ஆனா அவர் சொன்னபடி நம்ம நடக்கிறதாக இருந்தா நம்ம சைடில் அவர் வந்து நிற்பார். அவ்வளோ. இதோடு இந்த வாரத்தினுடைய இந்த யோபு புஸ்தகத்தினுடைய பாடம் முடிந்தது. அடுத்த வாரம் சங்கீத புஸ்தகத்தை குறித்து படிக்கலாம். அடுத்த வாரம் படிக்கலாம். இதோடு இந்த வாரத்தினுடைய செய்தி முடிந்தது.